ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்த நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறதைப் போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய பலனை மட்டுமல்ல, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு, நாம் சம்பாதிப்பதற்கு, டு கெயின் வெல்த், தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையில நாம் வாசிக்கிறோம், யூ டோன்ட் ஃபர்கெட் யுவர் லார்ட். தேவனை மறந்து விடாதீங்க. இந்த பணம் என்று வருகிற பொழுது, பணம் இல்லாட்டியாலும் கஷ்டம், ஒருவேளை பணம் அதிகமாய் வந்தாலும் கஷ்டம். பணம் குறைவா இருந்தாலும் நம்ம தேவனை நினைக்க மாட்டோம். ஒருவேளை பணம் அதிகமாயிட்டாலும் நம்ம தேவனை மறந்து விடுவோம். எது எப்படியோ ஒன்றை மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லாம் அவராலே உண்டாயிருக்கிறது. அந்த பணத்தையே கொடுக்கிறவர் அவர்தான். சம்பாதிப்பதற்கு ஒரு மனுஷனுக்கு வழிகளையும் பலனையும் கொடுக்கிறவர் அவர் ஒருவரே. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. காசு இல்லைன்னா யார் மதிப்பாங்க? காசு இல்லைன்னா எப்படி வாழ முடியும் என்று சொல்லி பல கேள்விகள் நம்முடைய மனதில் எழலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ என்றைக்கு இயேசுவை உன் தெய்வமாய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டாயோ, உனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து இந்த உலகத்துல பொருளாதார ஆசீர்வாதத்தையும் தேவன் உனக்குள்ள வைத்திருக்கிறார். நம்ம தேவனை நோக்கி பார்க்க தான் அதுக்கான வழிகளை தேவன் எப்படி ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோப்புக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தாரோ, உடன்படிக்கை செய்தாரோ, அதே உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து வழியாய் நம்ம ஒவ்வொரு மேலையும் இருக்கிறது. தரித்திரத்தில் வாழ்வதற்கல்ல, குறைவிலே வாழ்வதற்கல்ல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒருவேளை நீங்க அப்படிதான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? என் வீட்டுல பணம் இல்லை, பொருள் சேர்க்கல, பெண்ணுக்கு தங்கம் சேர்க்கல, எப்படி வாழ போறோம், எப்படி காலங்கள் இருக்கும் என்று சொல்லி வனாந்தரத்துல ஜனங்களை போஷித்தவர் அல்லவா அவர். அல்லேலூயா. காட்டு பகுதியில அந்த ஆற்று தண்ணீரை குடித்து கொண்டு காகம் அவனுக்கு காலையிலும் மாலையிலும் தம்முடைய தீர்க்கதரிசிக்கு எலியாவுக்கு ரொட்டி கொண்டவர் இல்லையா? அற்புதங்களை செய்கிற தேவன், அவனுக்கு தேவையானதை கொடுத்து போஷித்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை தேவன் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஒன்று என்ன தெரியுமா? எதுக்கு பணம் சம்பாதித்தா தேவனை மறந்துடக்கூடாது. பணம் எதுக்கு வருகிறது? இட்ஸ் ஆல் ஃபார் த பர்பஸ் ஆஃப் காட். அப்ப எல்லாத்தையும் நம்ம தேவனுக்கு கொடுத்துரும். அப்படியா? அப்படி இல்லை. தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்கணும், உங்களுக்குரியதை உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுக்குரியதை நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது. தேவனை கனப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறேன். ஆமேன். 1 நாளாகமத்திலே நாம் வாசிக்கிற பொழுது 29ஆம் அதிகாரத்திலே 11 வசனங்கள், 12 வசனங்கள், கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உமாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்துவோம், பலப்படுத்துவோம் உம்முடைய கரத்தினாலே ஆகும். தேவன் உங்களை பலப்படுத்துவார். உங்க வாழ்க்கையில உயர்ந்து வாழ, நீங்கள் தரங்கெட்டு போவதற்கோ குறைந்து போவதற்கோ இந்த தேவனாகி கர்த்தர் விட மாட்டார். எல்லாம் அவர் உடையவைகள். அவர் தான் எல்லாத்தையும் அனுமதிக்கிறார். தட் டிவைன் ஃபேவர் வில் ஃப்ளோ இன் யுவர் லைஃப். அந்த தெய்வீகமான கிருபை உங்களை எல்லா விதத்திலும் பலப்படுத்த, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய கரங்களை பலப்படுத்த நீங்கள் குறைந்து போக மாட்டீர்கள். மகா பெரிய தேவனை நாம் இரட்சகராய் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.
இயேசுவை நம்பி குறைந்து கெட்டு போனான் என்று சொல்வதற்கு ஒரு நாள் அந்த நாமம் தூஷிக்கப்படாது. அந்த பரிசுத்த நாமத்தை தேவன் கனப்படுத்துவார். வார்த்தைகளை நம்பி பிழைப்போம், ஜெயிப்போம். அப்படி நாமத்தையே மேன்மைப்படுத்துவோம். நாம் செபிக்கலாம். பரிசுத்தமும் தயவும் உள்ளவரே, நாங்கள் இந்த உலகத்திலே உம்முடைய நாமத்தை பற்றி மேன்மையோடு, குறைவின்றி, கனத்தோடு, கௌரவத்தோடு வாழ எல்லா இரக்கங்களையும் கிருபைகளையும் செய்கிற உம்முடைய மகா பெரிய அன்புக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் தங்களுடைய வாழ்விலே நாங்கள் குறைவுபட்டிருக்கிறோமே, பண தேவைகள் இல்லாம கடினமான வாழ்க்கை வாழுகிறோமே, தேவைகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது என்று சொல்லி கவலைப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாமே உம்மாலே வருகிறது ஏசப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசீர்வதியும். உடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவை நம்பி நாங்கள் எல்லா ஆசீர்வாதங்களோடு, ஆவிக்குரிய மேன்மைகளோடு, இந்த உலகத்தில் விட்டு போகிற அந்த ஆசீர்வாதங்களோடு நாங்கள் மேன்மையோடு வாழுகிறோம் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் சொல்லட்டும். அப்படி நாம உயர்த்தப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மேன்மையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.